ஹலோ டீச்சர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ உங்களை சில பேர் நாங்கள் வந்து நேராக உங்கள் கிளாஸை பார்த்தது வந்து சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலி. அண்ட் பார்க்கும்போது ஒரு சில சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு தோணுச்சு. அண்ட் அதை வந்து நம்ம இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் C-Change ப்ரோக்ராமில் இந்த கிட்டில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம இது ட்ரைனிங்கில் பார்த்தது தான். ஸோ இந்த பாடத்துக்கு தேவையான 5 டீச்சிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது. இது உங்களோடது டீச்சர் லேர்னிங் போர்ட்ஸ். 5 லெசனுக்கும் 5 இருக்கும் ஒன்று. அதுக்கப்புறம் பசங்க அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக பசங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் புக்லெட் இருக்கும். இது நாங்கள் உங்களுக்கு பார்சலில் சென்ட் பண்ணோம். உங்களுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட் நம்பர்னு சொன்னீங்களோ அத்தனை சென்ட் பண்ணியிருக்கோம். இது ஒன்று. ஸோ நீங்கள் டீச்சிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பசங்களுக்கு சொல்லி தரும்போது பசங்க ஸ்டூடெண்ட் புக்லெட் யூஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லெசன் 2ல் தேவையான ஒரு அந்த மைக்ரோபீட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான பொருட்கள் அதுவும் இந்த கிட்டில். அப்புறம் லெசன் 4க்கு தேவையான ஸ்டூடெண்ட் பேட்ஜ் ஒன்று இருக்கும், C-Change பேட்ஜ் ஒன்று. இது வந்து லெசன் 4 அப்போ அவங்களுக்கு கொடுங்க. அதுக்கு முன்னாடியே கொடுக்கலாம், பட் கொடுத்தீங்கன்னா அவங்க தொலைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ லெசன் 4 நீங்கள் ஆரம்பிக்கும் போது அவங்க கையில் இது கொடுங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேட், பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் ஒன்றும் இருக்கும் உங்ககிட்ட. உங்களுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட் நம்பர் நீங்கள் சொன்னீங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேட்டும் இருக்கும். இது வந்து பசங்க அந்த C-Change செலிப்ரேஷன் முடிக்கிறாங்க இல்லைங்களா, C-Change கொண்டாட்டம், கடைசியில் எக்ஸிபிஷன் மாதிரி ஒன்று செய்கிறீங்கள, அது செஞ்சதுக்கு அப்புறமா முடிவில் அவங்களுக்கு நீங்கள் உங்கள் பேர் போட்டு பசங்களோட பேர் எழுதி அவங்க கையில் கொடுப்பீங்க. ஸோ இது அப்புறம் கிட்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டும் கிடச்சிருக்கும். இது வந்து இப்படி ஓப்பனாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்திருக்கும் போது. இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம வைக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாட்டம் இது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இப்படி பெண்ட் பண்ணிட்டு இந்த டாப் இதை எடுத்துன்னு போய் இங்கே ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்குது, அது உள்ள இப்படி பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இது வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் அதெல்லாம் செய்யும்போது நீங்கள் இந்த ஸ்டாண்டை உங்கள் டேபிள் மேலே வச்சுட்டு லேர்னிங் போர்டை, உங்களோட டீச்சிங் லேர்னிங் போர்டை நீங்கள் அதுக்கு மேலே வச்சுக்கலாம். ஸோ உங்கள் கை ஃப்ரீயாக இருக்கலாம், நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் எது வேணால் செய்யலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லேர்னிங் போர்டு வந்து எப்படி திருப்பணுன்றது பேக் டு ஃப்ரண்ட் திருப்பணும். இங்கே கீழே லெஃப்ட் கார்னரில் ஆக்சுவலி பேஜ் நம்பர்ஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. லெஃப்ட் கார்னரில் பேஜ் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 2, அதுக்கப்புறம் பேஜ் 3. அதனால் பின்னாடி இதுதான் முன்னாடி திருப்பணும். பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த பேஜ் படித்து முடிச்சிட்டதுக்கப்புறம் பின்னாடி இருந்து முன்னாடி திருப்பணும். இந்த டைரக்ஷனில் தான் திருப்பணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா பின்னாடி இருந்து முன்னாடி திருப்பணும். இந்த C-Change ப்ரோக்ராம் வந்து எப்படி நடத்தணும், அங்கே இந்த ப்ரோக்ராம் நடத்தும் போது என்னென்ன முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெசன் 1ஓட பின்பக்கத்தில் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா C-Change ப்ரோக்ராம் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் இங்கே இருக்குது. அப்புறம் இந்த கிட்டில் என்னென்னலாம் இருக்குது, உள்ளடங்கி இருக்குது, என்னென்ன பொருள் இருக்குது, என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சரும் இருக்கும். ஒரு லெசனும் எப்படி செய்யப்பட்டிருக்கு, ஒரு லெசனும் எத்தனை நிமிஷம் அந்த லெசனுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், அப்புறம் வந்து என்னென்ன முன்னேற்பாடுகள் இருக்குது அதை செக் பண்ணணும். ஒரு லெசனுக்கும் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அந்த லெசனில் இருக்க ஆக்டிவிட்டீஸ்க்கு ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த டீச்சிங் மெட்டீரியலை ஒரு லெசனுக்கும் ஒரு லெசனுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இதை ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா இந்த லெசனில் என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு லெசன்லையும் கதை இருக்கும். ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன், சயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கதை மூலயமா தான் இதில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கதையை இதில் எப்படி இருக்கோ அப்படியே படித்து காமிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் சேஞ்சஸ் எதுவும் பண்ண வேணாம், வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 2 C கேரக்டர் இருக்கும். அதில் ஒரு கேரக்டருக்கும் ஒரு வாய்ஸ் வச்சுங்க நீங்கள் பேசிங்கன்னா அது கொஞ்சம் ஃபனியாக இருக்கும், பசங்க என்ஜாய் பண்ணி கற்றுப்பாங்க. பட் அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஷார்ட்டாகவோ சுருக்கமாக சொல்கிறதோ இல்லை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ அது வேணாம். ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட்டு கதையை ஃபுல்லாக இதில் எப்படி இருக்கோ அதேமாதிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒன்று. அப்புறம் லெசன் 1 to 4, 1, 2, 3, 4ல் ஒரு பாடத்தோட முடிவுலையும் ஒரு QR கோட் இருக்கும் இந்த மாதிரி.
அண்ட் அந்த QR கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடத்தில் பசங்க என்ன கற்றுக்கிட்டாங்களோ அந்த பாடத்தை ஒரு படம் மூலியமாகவும் பசங்க எக்ஸ்ட்ராவாக பார்த்து கற்றுக்கலாம். ஸோ அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா செல்ஃபோன் எடுத்து அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்லலாம். இல்லை உங்கள் ஸ்கூல்லேயே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ப்ராஜெக்டர் அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஸ்கூல்லே கூட இதை ஸ்கேன் பண்ணி அந்த லிங்க்கை பசங்களுக்கு போட்டு காமிக்கலாம். அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் புக்லெட்டோட முடிவில் இந்த பசங்க செஞ்சு பார்க்கறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கும். அவங்க என்ஜாய் பண்ணி செய்கிற மாதிரி வரைகிறது, மேத்ஸ் கால்குலேஷன்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட், அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஒரு பாடத்தோட முடிவுலையும் பசங்களுக்கு அதை ரிமைண்ட் பண்ணணும், அவங்களுக்கு நினைவூட்டணும். அந்த இதை பசங்களை செய்ய சொல்லி என்கரேஜ் பண்ணணும். இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ பாடத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஐகான்ஸ்லாம் இருக்கும், நிறையா கொஞ்சம் கலர்ஸும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஐகான் போட்டிருக்கு. இந்த ப்ளூ ஐகான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷனை அது எப்படி இருக்கோ அதை அப்படியே பசங்கிட்ட நீங்கள் படித்து தான் காமிக்கணும். எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. இந்த எல்லோ ஐகான்குள்ளே இருக்கிறது எல்லாமே கேள்விகளாக இருக்கும், பசங்க கிட்ட நம்ம கேட்க போகிற கேள்வியாக இருக்கும். அண்ட் அந்த கேள்வி எல்லாமே நீங்கள் கேட்டுட்டு பசங்களுக்கு ஒரு 2 minutes டைம் கொடுக்குறீங்க. ஒரு 4-5 பசங்களை ஒருத்தவங்களா எழுப்பி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் உங்களுக்கு கிட்டேருந்து ஆன்சர் கேட்குறீங்க. அண்ட் ஐ திங்க் நான் உங்கள் கிளாஸ் விசிட் பண்ணும்போது பார்த்தேன், பசங்க ரொம்ப எக்ஸைட்டட் ஆனாங்கன்னா எல்லாரும் ஒரே டைம் கையை தூக்கி கற்றுக்கிட்டு இருப்பாங்க. பட் ஒருத்தவங்களாம் கேளுங்க, அடுத்த கேள்வி வந்து வெவ்வேறு பசங்கிட்ட கேளுங்க. அண்ட் சரியான பதில் தப்பான பதில் இல்லை அப்படின்னு அவங்கள என்கரேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்க கிட்டேருந்து பதில் வந்து நம்மளுக்கு வந்தே ஆகணும். ஸோ அதனால் அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் டீச் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் இதில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கோ, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி பசங்களுக்கு டீச் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியமானது. அண்ட் ஐ திங்க் நார்மலாக நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த புக்கில் என்ன மெட்டீரியல் என்ன கண்டென்ட் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கிளாஸ் போய் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுவீங்க. இதில் அந்த மாதிரி இல்லாமல் இதில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கோ அதை அப்படியே பசங்க கிட்ட சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.